எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் குக்கிங் தமிழ். நான் உங்கள் முத்தையா கார்த்திகேயன். இன்னைக்கு ஒரு சிம்பிளான ரெசிபி. எப்போதுமே சிம்பிளாக தான் பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. உளுந்து சாதம். சாதத்தில் எத்தனையோ சாதம் இருக்குது. ஆனால் இந்த உளுந்து சாதம் ஹெல்த்துக்கு அவ்வளவு நல்லது. வெரி எனர்ஜெட்டிக் ஃபுட்டு. அது ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்ல போகிறோம். இந்த யூனிட்டை நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் இல்லாமலும் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஆல்ரெடி இந்த யூனிட் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். பாருங்கள், ஃப்ளேம் இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருந்துகிட்ருக்குது. கொஞ்சம் போல் வெந்தயம், கொஞ்சம் வெந்தயம், பூண்டு, கொஞ்சம் பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன். லைட்டாக அப்படி பூண்டை வறுத்துருக்குறோம். லேசாக ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இப்போ கருவேப்பிலை, ஒரே ஒரு சின்ன துண்டு சுக்கு, இப்போ துருவின தேங்காய், எல்லாம் ஒன்றா அப்படி ஃப்ரை பண்ணுங்க. உளுந்து அரிசி இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசி, புழுங்கல் அரிசி. இதில் 1/2 டம்ளர் உளுந்து லைட்டாக சூடு பண்ணி வறுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டையும் ஒரு 5 நிமிஷம் தான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ அப்படியே இந்த உளுந்து அரிசி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே போடுறேன். ரெண்டையும் போட்டாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுறேன், தண்ணி, அதாவது இந்த டம்ளருக்கு டோட்டலாக 1.5 டம்ளர் ஊற்றிருக்கிறோம். அரிசியும் உளுந்தும் சேர்ந்து 1.5 டம்ளர். ஒன்று, 2, 3, இன்னொரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ சால்ட்டு, இந்த 1.5 டம்ளருக்கான சால்ட்டு. மிக்ஸ் பண்ணுங்க. ஃப்ளேம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ செக்யூ குயிக்கு, ஃபாஸ்ட் குக்கிங் செக்யூ குயிக்கு உட்கார வச்சாச்சு, லாக் பண்ணியாச்சு. இப்போ ஆடியோ தம் செட் பண்ணிக்கிறேன். 2 மினிட்ஸ் டைம் செட் பண்ணியாச்சு. சிங்கிள் கிளிக்கு. ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் வச்சாச்சு. லெட் அஸ் வெயிட் ஃபார் டர்போ விண்டோ. டர்போ விண்டோ வந்தவுடனே சவுண்டு கொடுக்கும். இம்மீடியட்டாக நீங்கள் ஃப்ளேமை கம்மி பண்ணணும். லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் டைம். இந்த சவுண்டு கேட்ட உடனே ஃப்ளேமை கம்மி பண்ணிடணும். ஏன்னா கரெக்டாக 80 டிகிரி வந்துச்சு. ஃப்ளேமை கம்மி பண்ணிட்டோம் நம்ம. அதுதான் டர்போ விண்டோங்கிறது. ஃப்ளேமை கம்மி பண்ணிட்டோம். இங்கே மைனஸ் காட்டுது. மைனஸ் காட்டுதுன்னா ஃப்ளேம் எக்ஸஸாக இருக்குன்ட்டு அர்த்தம். சவுண்டை ஆஃப் பண்ணணுன்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா சவுண்ட் ஆஃப் ஆகிடும். இன்னொரு 1 நிமிஷத்தில் நமக்கு குக் பண்ணி முடிச்சிடலாம். யுவர் ஃபுட் இஸ் ரெடி. 0 காட்டுது பாருங்கள். இப்போ ஆடியோ தம் எடுத்துட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த இடத்துல லைட்டாக ஸ்டீம் வருச்சுன்னா 100% food is done. Let us wait for another 5 minutes to open this. Yes, your food is ready. பார்க்கலாமா இப்போ? வாவ், அந்த அரோமாவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இந்த உளுந்து சாதத்துக்கு என்ன உங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியனாக இருந்தால் எள்ளு துவையல். எள்ளு துவையல் பெஸ்ட் காம்பினேஷன். அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். நான்வெஜ் பீப்புள் முட்டையை அவிச்சு முட்டை அவியல், அந்த முட்டை அவியல் ஒரு தனி எபிசோடில் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறது அழகாக சொல்லித்தரோம்.
அல்லது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மீன் சாப்பிட்றவங்க நெத்திலி அவியல் வாங்கி சாப்பிடுவாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பினேஷன். அது மாதிரி சிறு பிள்ளைகள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வாரத்தில் ஒரு நாள் இதை சாப்பிட்டா கூட உங்களுக்கு அந்த உளுந்தோட சத்து, அந்த பூண்டு, அந்த வெரி எனர்ஜெட்டிக் ஃபுட்டு கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். we have given all the details in the description. Thank you. நன்றி, வணக்கம்.